ஆனா ஒரு விஷயம் சொன்னாரு சுரேஷ், வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ரெகுலேஷன் வந்துட்டு அது என்ன ப்ராப்ளம்னா, ஒரு தியேட்டர்ல வந்து 3 படம் 2 படம் வைக்கிறதுக்கு தான், அந்த பிளக்ஸ் வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்குண்ணே. 11 படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ 11 படத்துடைய பிளக்ஸ் போகுது, 11 படத்துடைய போஸ்டர் போகுது, அதுக்கான ப்ளோ போகுது, எல்லா மெட்டீரியலும் ப்ரொடியூசர்ஸ் கொடுக்குறோம் நம்ம. நான் உதாரணத்துக்கு நான் பாடியில ஒரு தியேட்டர் போகுதுன்னா, நம்ம படம் தியேட்டர்ல இருக்கு, பெரிய கிரவுட் இருக்கு. 2 படம் தியேட்டர்லயே இல்ல, ஷோ பிரேக். அந்த படத்துக்கு வந்து பிளெக்ஸ் இருக்கு, நம்ம படத்துக்கு பிளெக்ஸ் இல்ல. நான் மாயாஜல்ல படம் பார்த்துட்டு ஃபுல் கிரவுடு, அதுல பார்த்துட்டு நைட்டு 12:45 நான் பாடி போய் அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, இங்க கிரவுடா இருக்கு கொஞ்சம் வாங்க அப்படின்ட்டு. போனா நம்ம படத்து பிளெக்ஸ் எதுவுமே இல்லை. நான் தியேட்டருக்காரவங்க கிட்ட கேட்கறேன், ஏங்க என் படத்து பிளெக்ஸ் வரல, இவ்வளவு கிரவுட் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அந்த படங்களை போகுது, அது ஸ்கிரீன்ல இப்போ போகுது. சார் இங்க இருக்க கிரவுட் எல்லாம் உங்க படத்துக்கு வந்தது, இதே அளவு கிரவுடு நேத்து வந்துச்சு சார் அப்படின்னு. அப்ப இந்த பிளெக்ஸ் வச்சிருந்தா இன்னும் வந்து இந்த படம் இந்த தியேட்டர்ல இருக்குங்கிற ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஞாபகமாவது மக்களுக்கு வரும், தியேட்டருக்கு வர்றதுக்கு அது இயல்பா இருக்குமே. அப்படிங்கும்போது சார் இங்க நீங்க பாத்தீங்க 3 பிளெக்ஸ் தான் வைக்க முடியும், 11 பிளெக்ஸ் வந்து இங்க கிடக்கு, நான் எந்த பிளெக்ஸ் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம வந்து கியூபுக்கு பணம் கட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் பணம் கட்டிடுறோம். ஆனா எல்லாருக்கும் ஒரு ஷோ கிடைக்குது. தியேட்டர் பிடிக்கிறதுல அவ்வளோ காம்படிஷன் இருக்கு. இதனால தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கிறாங்க. ஒரு வரமுறை இல்லாம இருக்குன்னு. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாளைக்கு முன்னாடியாவது ஒரு ரிலீஸ் தேதி அறிவிக்கணும். அப்பதான் வந்து ஓகே இந்த படம்லாம் வருது, நம்ம அடுத்து தள்ளி வரலான் இருக்கும். ரிலீஸ் தேதி எல்லாரும் 1 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சு நம்ம மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 படத்தை கொண்டாந்து புகுத்துறாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு செயல் வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை அழிச்சிரும். இந்த தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தா மட்டும்தான் நம் இயக்குநர்கள் நல்லா இருக்க முடியும். தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நல்லா இருந்தா தான் ஒட்டுமொத்த துறையுமே நல்லா இருக்க முடியும். அதனால இது எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும்னு. அதே மாதிரி ஒரு தியேட்டர்ல ஒரு படம் ஹிட் ஆச்சு, அது கலெக்ஷன் ஆகுதுன்னா முதல்ல வந்து 5 தியேட்டர் இருக்குன்னா 3 தியேட்டர் கொடுத்துருவாங்க, 2 தியேட்டரை மத்த படங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பிரிச்சு கொடுப்பாங்க. இப்ப 5 தியேட்டர் இருக்கு, 5 தியேட்டரையும் அந்த படத்தை கொடுத்துட்டு மீதி தியேட்டர்லாம் தூக்கிலம் போட்டுறாங்க, உயிரோட கொண்டுறாங்க. இந்த உலகத்துல எல்லாருக்கும் வாழ்றதுக்கு தானே உலகம். இந்த தியேட்டர்ல என்ன ஒருத்தர் மட்டும் தான் உட்காரணும், வேற யாரும் உட்காரக்கூடாது அப்படின்னு ஒரு தியேட்டரை ஒருத்தர் மட்டும் ஆக்கிரமம் பண்றது நியாயமா? அது ஜனநாயகமா? ஒட்டுமொத்த திரையரங்கும் ஒருத்தனை ஆக்கிரமம் பண்ணா அது ஜனநாயக படுகொலை இல்லையா? நீ முதல் போட்டு இருக்கன்னா நீ மத்தவங்க என்ன போடுறான்? தயாரிப்பாளர் சங்கத்துல பொறுப்புல இருக்கக்கூடிய ஆட்களே இதை செய்யறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு படத்தை கொண்டு வந்து வச்சுட்டு மால்ல இந்த படத்துக்கு கொடுக்காத இந்த படத்துக்கு கொடுன்ற பேரை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சூழ்நிலை வரும் நிச்சயமா. எனக்கு எந்த பயம் கிடையாதுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சினிமா துறையில இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் அத்தனை பேருக்கும் தெரியும். எந்த நேரத்துல எப்போ எப்படி தோல் உரிக்கணுங்கிறத நிச்சயமா செய்வேன். அமைதியா இருக்குன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. இது ஏன் படத்துக்காக பேசல. அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் உங்க கூட இருக்கிறது உண்மையான பத்திரிகையாளர்களா போலி பத்திரிகையாளர்களான்னு நீங்க தான் அடையாளம் காட்டணும். இத பிஆர்ஓ சங்கமும் இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், அதுக்கடுத்து பிஆர்ஓ சங்கம், இந்த 3 சங்கமும் உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு இங்க வந்து அவங்களுடைய கௌரவம் பறிக்கப்படுது, அவங்களுடைய அங்கீகாரம் பறிக்கப்படுது. போலியான பத்திரிகையாளர், போலியான ஊடக யூடியூப்பாளர் இவங்க வந்து நல்ல படத்தையும் காசு வாங்கிட்டு தவறா எழுதுறாங்க. இது ஏன் படத்தை மட்டும் இல்ல, இன்னும் சில படங்களையும் நிறைய நான் காரணம் காட்ட முடியும். இது வந்து ஒரு முதல் போடுறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். அதனால தயவு செய்து நீங்க வந்து இந்த சமுதாயத்துல ஊடகத்துல நீங்க பதிவு பண்ணும்போது, அதாவது நல்ல பத்திரிகையாளர்கள், நேர்மையான பத்திரிகையாளர்கள், நேர்மையான யூடியூபர்கள் அவங்கெல்லாம் நாங்க வரவேற்கிறோம், போட்டுறோம். ஆனா அவங்க சாயல்லையே அதே மாதிரி எல்லாத்துலயும் ஒரு போலி இருக்கும். ஒரு வயல்ல வந்து நெல் விளையுதுன்னா அதுல களையும் இருக்கும். அந்த மாதிரி எல்லா துறையிலும் இருக்காங்க, அது இங்கேயும் இருக்காங்க. அது களை எடுக்க வேணும்ன்றதான் என்னுடைய கோரிக்கையா வச்சுக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் அண்ட் பிஆர்ஓ சங்கம், மக்கள் தொடர்பாளர் சங்கம், இந்த 3 பேரும் சேர்ந்து போலியான நிருபர்களை, போலியான ஆட்களை களை எடுத்துட்டா நல்ல அந்த துறை வந்து இன்னும் செழிப்பா விளையும். அவங்க நேர்மையானவங்களுக்கு இன்னும் போற்றப்படுவாங்க. அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுதலை வச்சுக்கிறேன். திரையரங்கு உரிமையாளர்களுக்கு நான் வந்து திரையரங்கு உரிமையாளர்களும், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம், திரையரங்கு விநியோகஸ்தர்கள் சங்கம், திரையரங்கு உரிமையாளர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணனுடைய இதுல வந்து ஆர்கே செல்வம் இதை முன்னெடுக்கணும். ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு வலிமையான ஒரு இடத்துல இருக்காங்க. பெப்சிங்கிற ஒரு அமைப்பா இருக்கட்டும், இயக்குனர் சங்கத்துல ஒரு பொறுப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ரொம்ப ரொம்ப தெளிவா இந்த துறையை எப்படி வழி நடத்தணும், எங்க எப்படி பண்ணணும், காய் நகர்த்தணுங்கிறது ரொம்ப தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். அண்ணன் இங்க வந்து படம் ரிலீஸ் பண்றதுல நான் மட்டும் இல்லைன்னு ஒட்டுமொத்த டைரக்டரும் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும்
பல வருஷம் போராடி ஒரு படத்தை தயாரிக்க, ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து படம் எடுக்கிறாங்க. அப்படி படம் எடுத்து தியேட்டருக்கு கொண்டு போகும்போது அங்க ஒரு காம்ப்ளெக்ஸ், இன்னைக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தியேட்டர்லயும் தலைவன் தலைவி. அப்ப இங்க யாரும் வாழவே கூடாதுங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு. நீ போடு 16 ஸ்கிரீன் மாயாஜாலில் இருக்குன்னா ஒரு 2 ஸ்கிரீனாவது கொடு. 16 ஸ்கிரீன் இருக்கு, 2 மத்த படத்துக்கு கொடுக்க கூடாது, ஒரு வருஷம் கொடு. அது நைட்டு கொண்டு போய் கொடுக்கறது 10:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு போய் படம் பார்த்துட்டு வீட்டில் போய் 2-3 மணிக்கு படுத்துட்டு காலைல ஆஃபீஸ் போக முடியுமா? ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா பிள்ளைங்கள? டாப் உச்ச நட்சத்திரம் இருக்க நடிகர்கள் படத்துக்கு காத்திருந்து பார்ப்பாங்க. அதிகாலையில் 9 மணிக்கு கொடுக்கறது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுக்கிட்டு இருப்பானா? இங்க வந்து இருக்கிற புதுமுக ஹீரோக்கள் படங்களை வந்து அதெல்லாம் 80 முடிஞ்சு போச்சு, 90 முடிஞ்சு போச்சு, 2000 அண்ணன் காலம்லாம் பொற்காலம் அது. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை வந்து பைக்கட்டை எடுத்து கொடுத்து போங்கடான்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு வேலையை எடுத்து கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வர வேண்டியது இருக்கு. அதுல ஒரு 2 மணி நேரம் போகுது. அந்த நேரத்தில் நீ ஷோ கொடுக்குற, அந்த நேரத்தில் ஒரு ரஜினி சார் படத்தை கொடு, விஜய் சார் படத்தை கொடு, அஜித் சார் படத்தை கொடு, இல்ல அதுக்கு கீழே இருக்க எத்தனை ஹீரோ இருக்காங்க அவங்க படத்தை கொடு. புதுமுக ஹீரோக்களுக்கும் புதுமுக டைரக்டர்களுக்கும் ஏன் அப்படி வஞ்சகம் பண்றீங்க? ஜனநாயகங்கிறது எல்லாத்துக்குள்ளது தானே. திரையரங்கு உரிமையாளர்கிட்ட தாழ்மையா ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். நாங்க இங்க வந்து பிளெக்ஸ் எங்களுக்கு ஓசியா கிடைக்கல, போஸ்டர் ஓசியா கிடைக்கல, புளோப் ஓசியா கிடைக்கல, எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க தப்பு செய்யறீங்கன்னு சொல்ல, உங்க நிர்வாகத்துல இருக்கிறவங்களை கண்காணிக்க முடியாது எங்களால. நானோ என் நண்பர்களோ 2 தியேட்டருக்கு போறோம், 3 தியேட்டருக்கு போறோம், ஏன் பிளெக்ஸ் வைக்கல, ஏன் போஸ்ட் ஓட்டல, ஏன் ஸ்டாண்டிஸ் கொடுத்தனே, ஏன் வைக்கலன்னு நான் கேட்க முடியுது. ஒட்டுமொத்த 100 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னா 100 தியேட்டருக்கு எப்படி போக முடியும்? அப்போ அந்த நிர்வாகம் கொடுத்த மெட்டீரியல்ல நம்ம கிட்ட இருக்க வேலையாட்கள் கரெக்டா அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா? ஏன்னா நீங்க கொடுத்த மெட்டீரியல் ஒட்டினா தான் மக்கள் பார்வைக்கு அது வரும். மக்கள் இந்த படம் தியேட்டர்ல இருக்கு நம்ம போய் பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். அப்படி ஒரு அடையாளமே இல்லை அப்படின்னா எப்படி மக்கள் தியேட்டருக்கு வருவாங்க? அதனால அண்ணன் வந்து அண்ணனுடைய இந்த காலகட்டங்கள்ல இந்த விஷயத்துக்காவது பட ரிலீஸ் ரெகுலேஷன்ல இந்த மெட்டீரியல் தியேட்டர் ஒதுக்குறதுல அண்ணன் வந்து ஒரு எங்களுக்கு அண்ணனுடைய இதுல நாங்க வந்து நீண்ட நெடுகாலம் சினிமாவில் இருக்கிறதுனால பெரிய அனுபவம் பிஜி பிச்சைமணியனுக்கு இருக்கிறதுனால எஸ்டி சுரேஷ்குமார் கூட இருந்ததுனால இந்த காம்படிஷன்ல அடிச்சு ஒரு பெரிய லெவல்ல நல்ல டைம் எல்லாமே எங்களுக்கு ஷோ டைம் எல்லாமே நல்ல டைம் கிடைச்சதுக்கு அப்புறம் சில பேர் வந்து நைட் ஷோவா மாத்தி விட்டோம், அதுவும் எங்களுக்கு தெரியும். ஸோ எத்தனை பேருக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கும்? ஒரு பிச்சைமணி என்ன மாதிரி ஒரு எஸ்டி சுரேஷ்குமார் சப்போர்ட் எத்தனை டைரக்டர் கிடைக்கும், எத்தனை ப்ரொடியூசர் கிடைக்கும்? எங்க பார்த்தாலும் நான் அந்த ப்ரொமோஷன் பண்றேன், இந்த ப்ரொமோஷன் பண்றேன், அத்தனை லட்சத்தை கூட இத்தனை லட்சத்தை கூட அங்க ப்ரொமோஷன் பண்ண கடைசியில் தியேட்டருக்கு டிக்கெட் எடுக்க எத்தனை பேர் வராங்கிறது. ஸோ எல்லா பக்கமும் இதை வந்து ஒரு சரி வரமுறைப்படுத்தலைன்னா சினிமா நம்ம கண்ணு முன்னாடியே அழியக்கூடிய சூழ்நிலையில இருக்குன்னு. நீங்க தூக்கி வளர்த்து நீங்க வளர்த்த இந்த சினிமா, நீங்க கொடுத்த வெற்றி, இந்த மக்களை ஈர்த்து கட்டி போட்டு வச்சிருந்த இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அண்ணனுக்கும் பேரரசு சாரு நிர்வாகத்தில் இருக்க எல்லாருக்கும், சாரு அரவிந்த் சாருக்கு எல்லாருக்கும் இருக்கு. தயவு செய்து சரி பண்ணி கொடுங்கன்னு இந்த கோரிக்கை வச்சுக்கிறேன். போகி படத்தை பெரும் வரவேற்பு கொடுத்ததுக்கு பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப முக்கிய காரணம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் போகி படத்தோடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், இந்த குழுவோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்காக நேர ஒதுக்கி படம் பார்த்த இணை துணை இயக்குனர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய கனவு தான் நான் டைரக்டர் ஆயிருக்கேன். உங்க கூட சேர்ந்து உங்க சகோதரன் நான் பயணிச்சேன் தான். இது என் படம் இல்லை, உங்க படம். இதை கொண்டாடுங்க. நன்றி.